காலேஜ் போனால் பெரிய தொல்லையாக இருக்குது. 9 மணிக்கெலாம் வந்துடுறானுங்க சாரப்பாம்பு மாதிரி இருந்துச்சு. வந்து அந்த போட பார்த்துக்கிட்டு நடத்தி மனுஷனை கொன்று எடுத்துட்றானுங்க. ஐயோ வாயை வலிக்குமா வலிக்காதா வீடுக்கு? ஐயோ ஐயோ நேராக போட தான் பார்க்கணுங்கிறானுங்க. அங்கிட்டு திரும்பக்கூடாதுங்கிறானுங்க. அங்கனையும் படிச்சுக்கிட்டு வந்து விடிய இங்கனையும் வந்து படிச்சுக்கிட்டு முடியல. எப்பா சாமிகளா போட்டு கொன்று எடுத்துட்றானுங்க. அது காலேஜா இல்லை பள்ளிக்கூடமா? பள்ளிக்கூடம் போனப்போ கூட நல்லா இருந்துச்சு. கேடுகட்ட காலேஜில் போய் சேர்ந்து மனுஷ பாவத்தை எடுக்கிறாங்க. முடியாடா சாமி. பாடம் நடத்த சொன்னாங்க. சாமிப்பா இங்கிலீஷ்லேயே உளறி தள்ளிடுறானுங்க. ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. சரி புரியல நான் கேளுங்கிறானுங்க. கேட்டால் அவனுங்களுக்கு தெரியுமா தெரியாதானே தெரியல. கேட்டால் அதுங்கிறானுங்க இதுங்கிறானுங்க. இங்கிலீஷ்லேயே உளறி தள்ளி போடுறானுங்க. அவனுங்கள்ட்ட போய் நம்ம என்னத்தை கேட்டு ஐயோ அவனுங்கள்ட்ட படித்தா நல்லா விளங்கிடும். இப்படி விடிய உட்காந்து படித்து அங்கனே உட்காந்து முழு நேரம் கவனிச்சுட்டு வந்து அங்கே தூக்கம் வரும். அதையும் தூங்காமல் இங்கே வந்து சரி இங்கே தூங்கலான்னு பார்த்தா இங்கேனையும் தூங்க முடியாமல் அசைன்மெண்ட்டு செமினார்னு காலேஜ் திறந்து இப்போ தான் திறந்தாங்க. காலேஜ் 1 வாரம் கூட ஆகலை. அதுக்கிட்டே செமினார் அசைன்மெண்ட்னு மனுஷனை கொன்று எடுத்தாதான் நினச்சி பெரிய தொல்லை மயிராக போச்சு. நம்மளோட இப்போ தாண்டா காலேஜ் திறந்தாங்க. ஒரு 4 நாள் கூட ஆகலை. அதுங்கிட்டையும் அசைன்மெண்ட் எழுதிட்டு வா செமினார் எழுதிட்டு வா. அதை கொண்டு வந்து இந்த 2 நாளில் சப்மிட் வேறு பண்ணணுமா? இல்லைன்னா மார்க் வேறு குறைச்சி கொடுக்குங்கிறாங்க. குறைச்சா என்னத்துக்கு ஆகுறதுன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் எல்லாம் சமாளிக்கிறது ஒரு வேலையா தரலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.